கேக்குதா? கேக்குது ப்ரோ. ரஷ் கேக்குதா? ரஷ் கேக்குது ப்ரோ. வந்துட்டேன் ப்ரோ. என்ன ஆக்சுவலா என்ன இது? இல்ல ப்ரோ, அவரது ஷார்ட்ஸ்லாம் கொஞ்சம் எங்க சஸ்ஸா இருக்கா? ரெக்கார்டிங் வீடியோ எங்க குரூப்ல ரெக்கார்டிங்கோட சென்ட் பண்ணுமா ப்ரோ? ஆமா ரெக்கார்ட் அதானே இருக்கு ப்ரோ, நான் ஷேர் பண்றேன். பண்ணு. குரூப்ல போடணும். குரூப் போட்டாதான் மதன் claim. சொல்லு ப்ரோ. மதன் ப்ரோ, நாங்களும் ரெக்கார்ட் பண்ணிருக்கோம் அந்த 10 மினிட்ஸும். ஓகே, எதுல அனுப்ப உங்களுக்கு? அதெல்லாம் வேணாம் ப்ரோ. அது வச்சு நம்ம பண்றது ஆக் தானே. நேத்து நாங்க கேக்குறேன். ரெக்கார்ட்லாம் கண்டுபிடிக்க முடியாது. ஆக்கலாம். ஐயோ, ஆக்லாம் வந்து மாறிடுச்சு ப்ரோ. இப்பெல்லாம் நாங்கலாம் எங்கேயோ போயிட்டோம், அட்வான்ஸ் லெவலுக்கு போயிட்டோம் நாங்க கண்டுபிடிக்கிறதுல. அதெல்லாம் மாறிடுச்சு ப்ரோ. இந்தியா சரி, நம்ம செக் பண்ணலாம் ப்ரோ. நேத்து வந்து ஒரு 25 கில்ஸ் அடிச்சாரு ப்ரோ. ஓகே, ரீமேட்ச் வச்சு இவர் அதே மாதிரி அடிக்க சொல்லுங்க ப்ரோ. செக் பண்ணிட்டதுக்கு அப்புறம் அதுதான் கேக்குறேன் நான். தப்புன்னு அதுதான் ஆன் கேம் இருக்குல்ல ப்ரோ. நீ எப்படியோ நீ ஸ்போர்ட்ஸ்லாம் விளையாடுவ, ஆன் கேம் வச்சிருக்கியா? ப்ரோ ஆடினது என் கூட ஆடுறோம் ப்ரோ. நான் ஆடல. எங்க அவரு இந்த ஐடி பாஸ்வேர்ட் அனுப்புறேன். அவரு கூப்பிடுங்க. அவங்க பிராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தானுங்க ப்ரோ. கூட்ட ப்ரோ வேகமா கூட்ட ப்ரோ. சரி கேக்குதா? ஹலோ ரோஸ் பெரியா. ஆமா ப்ரோ. ப்ரோ வந்து சஸ்பீஷியஸா இருக்கான். உன்கிட்ட இது இருக்கா? அது பேர் என்ன? ஆன் கேம் வச்சிருக்கியா? இருக்கு ப்ரோ. போடு ப்ரோ, டக்குனு போடு ப்ரோ. வேகமா போடு ப்ரோ, போலாம் டக்குனு. நீங்க ப்ரோ, நான் ஒன்னு சொல்லி ஆல்ரெடி என்ன செக் பண்ணிருக்கீங்க நீங்க. அப்படியா? ஏற்கனவே ஒரு தடவை செக்கிங் போட்டுருக்காங்க, ஞாபகம் இருக்கா? ஒரு தடவை செக்கிங் போட்டுருக்காங்க. அப்படியா? ஏடா அதுக்குள்ளே வேற கிளான் மாறிட்டீங்க இப்போ? ஆமா, இப்போ செக் பண்ண மாதிரி ஒரு 2 months மேல ஆகுது மாறி. நீங்களாம் மாறி போயிட்டே இருப்பீங்களா? கங்காருவா வேற கிளான்ல இருப்பீங்களா? இல்ல ப்ரோ, இதுக்கு முன்னாடி எந்த கிளான்ல இருந்தா? இதுக்கு முன்னாடி எந்த கிளான்? ரியாட்ல இருந்தேன் ப்ரோ. அதுக்கு முன்னாடி எதுவும் இல்ல. அதுக்கு முன்னால எதுவும் இல்ல. ஓகே சரி வா ப்ரோ. இதுல வந்து காம்படிட்டிவ் ஆடுவோம் ப்ரோ. இதுல வந்து ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும், அதால இங்க ஆடுறேன். ஆனா இன்னும் ரியாட்ல தான் இருக்கற காலேஜ். ஆமா ப்ரோ, இது வந்து காலேஜ் டீம் ப்ரோ. இது ஃபுல்லாவே காலேஜ் ப்ரோ. ஓகே எல்லாரும். ஓகே நைஸ். சரி வா ப்ரோ வேகமா வா ப்ரோ, டக்குனு வா ப்ரோ. சூப்பரா இருக்கு கதையே. ஆன் கேம் போடு ப்ரோ. ஸ்கிரீன்ஷாட் போணுமா? ஆன் கேம் போடு ப்ரோ. ஆன் கேம் போடு ப்ரோ. உன்ன ரீமேட்ச் கேக்குறாங்க ப்ரோ. நீ நேத்து போட்டு ஏமாத்தி அடிச்சிட்டியா ப்ரோ? ஆக்கா போட்டியா தல அப்படின்ட்டாங்க. அடிப்பட வந்து வா, மாஸ்க் காட்டு ப்ரோ. வா ப்ரோ, நாங்க பாக்குறோம். எங்களுக்கு இதெல்லாம் பிடிக்கும். முடியா ப்ரோ? இல்ல நீ போட்டுக்க ப்ரோ. நீ ஹெட்போன்ஸ் போட்டுக்க ப்ரோ. எனக்கு நீ பேச வேணாம் இனிமேல். நான் பேசுறது உனக்கு கேட்டா மட்டும் போதும். அதெல்லாம் தேவையில்ல. ஏய், நீ சீக்கிரம் உள்ள வாடா டேய் ரஷ். ஏய், எதை மறைக்கிற? ஐயோ, மறைக்க கூடாது. மறைக்க கூடாது. இதே செக் வேற பண்ணுடா. அவனை இது போன் ஐபோன் சுவிட்ச் ஆஃப் பண்ண. அதான் மறந்துட்டேன். ஆமா மறைக்க ஸ்க்ரீன் எக்காரது கூட பாஸ்வேர்ட் போடுறதுல நானே எந்த ஓவா பாஸ்வேர்ட் தான். அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. பார்த்து காட்டிட்டே போடு. சுவிட்ச் ஆஃப் பண்ணு. சுவிட்ச் ஆஃப். ஆமாமா, ஸ்க்ரீனை மறைச்சவே ஆகால மாட்டோம் தான். உடனே சந்தேகம் வந்துடும். ஓகே, ஆன். மாஸ்டர் ஸ்லைவ் தாக்கப்படல ப்ரோ. அது ஒண்ணுதான். மாஸ்டர் ஸ்லைவ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஒண்ணுதான் பண்ணான். வேற ஒரு ஐபேட்ல விளையாண்டு வேற ஒரு ஐடியில காமிச்சது தான் அவன் பண்ண ஒரே தப்பு. அதுதான் ஏத்துக்கவே முடியல. ஏன்னா அவ்வளவு பேக் பண்ணி அவனை கேக்குது ப்ரோ. வேற ஒரு ஐடி காட்டிருக்க கூடாது. அதே ஐடியில வந்து அவன் காமிச்சிருந்தானா உண்மையாலுமே ஒரு நியாயமானவனா இருந்திருப்போம். வேற ஐபேட் காட்டினதான் தப்பு. ஓகே ப்ரோ. இப்போ பேட்டரி பர்சன்டேஜ், செட்டிங் பேட்டரி பர்சன்டேஜ். ஆமா அதுல வந்து ஆப் யூசேஜ் இருக்கு தல. அது எவ்வளவு நேரம் பிஜிஎம் விளையாண்டுருக்கீங்க? 1 hour 14 minutes. நேத்து வந்து 3 hours. ஓகே, பேக் கொஞ்சம் பேக் போ ப்ரோ. என்னென்ன ஆப் யூஸ் பண்ணிருக்க? ஓகே விபிஎன் ப்ரோ. விபிஎன் செட்டிங்ல விபிஎன். ஆமா, விபிஎன். ஓகே ப்ரோ. அப்புறம் இது வந்து ஆப் ஸ்டோர்ல போய் பிஜிஎம் டைப் பண்ணு ப்ரோ. ஆப் ஸ்டோர்ல ரஸ்கார்டு. ஓகேவா ரஸ்கார்டு? ஓபன் பண்ணு. அதுலயே ஓபன் பண்ணு ப்ரோ. ஓபன்
பண்ணிட்டியா? அப்படியே இருக்கும். ஸ்கிரீன் மட்டும் இனிமேல் மட்டும் எதுவுமே பண்ணிடாத ப்ரோ. நீங்க இல்லனா ரூம் ஜாயின் பண்றப்ப நீங்க இது பண்ணிடுங்க. வேணாம் எதுவுமே பண்ணாத bro. அப்படியே பாஸ்வேர்ட் போடு, அப்படியே ஸ்டார்ட் பண்ணிடும். நீங்க மறைச்சிருங்க. எதுவுமே வேணாம், நீயே போடு bro. யாரும் வரமாட்டாங்க நம்ம ரூமுக்கு. ஐயா யாரும் வரமாட்டாங்க தெரியல. ஆடியன்ஸ்லாம் அப்படிதான் வச்சுக்கிறோம். யாரும் வரமாட்டாங்க, நீ போட்டு வா. எதுவுமே மறைக்காது. ரீஜாயின் ரூம் வேணாம் கேன்சல் அண்ட் ரீஜாயின். ஓகே. நானே சொல்லிட்டா 986320 பாஸ்வேர்ட் கேபிட்டல் ரிப்பீட்டஸ். அவ்வளவுதான். உள்ள வந்து போய் உட்காந்துக்க ப்ரோ. அவ்வளவுதான். ரொம்ப நேரம் போட்டுக்க போடு. ரொம்ப நேரம் விளையாடணும் அவசியம் இல்ல. ஒரு 5 minutes விளையாட கூட போதும் தான். எல்லாத்தையும் ஆஃப் பண்ணிக்க ப்ரோ. எல்லாத்தையும் ஆஃப் பண்ணிக்க தர. நீ ஹெட்போன் மட்டும் போடு. சீக்கிரம் வரியா? டைம் ஆச்சு. வாப்பா சீக்கிரம் வாப்பா, டைம் ஆச்சு. ஏன் முதல்ல நேத்து வந்தது இந்த ஐடியில தானா? யாரு? ரோஸ்மேரி வேற ஐடி தான் நினைக்கிறேன், இந்த ஐடி இல்ல. ஐடி சேஞ்ச் ஏதோ ஒன்னும் பிரச்சனை அதெல்லாம் 6 மணி நேரம் நேத்து நக்கிட்டு போயிருக்கேன். இன்னைக்கு வந்திருப்பான்னு வச்சுக்கோங்க. முடிஞ்சு போச்சு. வெயிட் அண்ட் வாட்ச். குட்டி ஸ்கிரீன்ல அவங்க கை எப்படி ஓடுது பாடுறாப்பா. இந்த மாதிரி பிளேஸ் தான்டா மாஸ். நீங்க அவனை கவனிச்சிருந்தீங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு 20 கில் எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு போறாரு பாத்தீங்களா? அதான் ரஸ்கார்ட் அப்பயே அடிதான் வாங்கலாம். த்ரீ ஃபிங்கர் போலப்பா பாரு, ஜாலியா வராரு. ஆஹாரியன் லைவ் நேத்து எவ்வளவு நான் இவர் 19 கில் எடுத்தாராமா? 25 கில் 25. 25 ஐயோ இவதான் அந்த ரெக்கார்டா? ஓகே 24 எனக்கு தெரிஞ்சுக்கா. 24 தான் நினைக்கிறேன் அந்த ரேஞ்சில தான். 24 தான். ஐயோ 2 பேரும் ஒண்ணாச்சி. அதான் 2 பேரே ஒருத்தங்கிட்ட மரணம். இவரு நல்லா டாக் கொடுக்க அவர் 4 days எடுத்து ஒரு பக்கம். ஒரு பேன்ல அடி. புல்லட் இல்ல. பேன் அங்க ஒரு பேன். புல்லட் இல்ல. ஆனா நேத்தோட நம்ம கேம்ல மொமெண்டம் கொஞ்சம் லோவா தான் இருக்காது. இந்த இதனாலயா செக்னாலயா எதனால இல்ல. நான் இவருக்கு மட்டும் தான் பாத்துட்டு இருக்கேன். கண்டினியூஸா சொல்றாரு 4 days எடுத்துறாரு கரெக்ட்டா. இந்த அளவுக்கு ஒன்றும் சஸ்ஸா தெரியலங்கக்கா. 5 சஸ்ஸெல்லாம் கிடையாது. இப்ப இன்னைக்கு வந்து சஸ் தெரியாது. இன்னைக்கு வந்து நேத்து மாதிரி விளையாட முடியுமான்னு மட்டும் தான் தெரியுமே ஒழிய சஸ் தெரியாது. இன்னைக்கு ஆன் கேம்ல எப்படா சஸ் தெரியும்? ஆன் கேம்ல சஸ் தான் மாட்டிக்க. ஏன் முதல்ல நேத்தே நம்ம வந்து செக் பண்ணிருக்கலாம் கொஞ்சம். நீங்க டயர்டா எல்லாம் வந்தீங்கன்னா கூட தம்பி அது ஒரு மேட்டரே கிடையாது. இன்னைக்கு செக் பண்ணாலும் அது தெரிஞ்சிரும்ல. அதான் நேத்து ஆடின மாதிரி இல்ல. ஆமா அவ்வளவுதான். எப்படியுமே அந்த மேட்ச் முடிஞ்ச பிறகு தான்டா நீ வந்து செக் பண்ண போற. சரியா? எப்படியும் ஒரு மேட்ச் முடிஞ்ச பிறகு செக் பண்ண போற. அப்புறம் என்ன பாயிண்ட் ஹெச்பி 2 பேரும் சேர்ந்து அடிச்சிருக்காங்க. ஆனா ஆள் மாறாட்ட பண்ணாலும் மாட்டுவாங்கன்னு தெரிஞ்சும் ஏன் பண்றாங்கன்னு தெரியல. 5000 ரூபாய்க்காக மொத்த கரியரே ரிஸ்க் எடுக்கிறாங்க பாத்தீங்களா? ரிஸ்க் ஒண்ணுதான். டிடிஏ பிளேயர்ஸ்னாவே ஆல் மார்டன் தான். அதுல ஒரு பிரச்சனை இருக்கு எப்பவுமே. ஆரம்பத்துல இருந்து இப்போ வரைக்கும் ஆல் மார்டன் வந்துட்டே இருக்கு.
அவங்கள்ட்ட அந்த இதுவே இருக்காது. என்னதா? அவங்க அந்த அந்த மீடியம்னா? அந்த இதுவே இருக்கு அவங்கள்ட்ட, அந்த இது இருக்காது, மீண்டும் 40 எத்திக்ஸ் தான் இருக்காது. இருக்கு எத்திக்ஸ் இவர்கிட்ட. தான் பெரிய பிரச்சனை. ஏன்னா டிடிஏ ஒரு ஈகோ ஃபைட்ஸ் தானே. ஈகோல போய் எத்திக்ஸ் வந்து எப்படி எதிர்பார்க்குறது? ஆனா இவங்க கொஞ்சம் என்ன அந்த எல்லாம் மீறி தான் அந்த அக்கௌண்ட் எல்லாம் மாத்தி விடுறது, வேற ஒருத்தவங்கள விட்டு ஆட விடுறது, இதெல்லாம் ரொம்ப தப்பான. இது வரைக்கும் 4 தடவை கண்டுபிடிச்சிருக்கோம். காலங்காலமும் 4 தடவை செக்கிங்ல 4 தடவையுமே செக் பண்ணிருக்கோம். 4 மாற்றம் கன்ஃபார்ம் இருக்கு. இந்த ரிஃப்ட் இவன் யார் நோபல் மட்டும் தான் தப்பிச்சிருக்கான். அதுல மத்தவங்க எல்லாருமே மாட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆள் மாறாட்டம் கேஸ் என்னன்னா அதெல்லாம் தேவை ஆமா, எப்பயோ ஞாபகம் கூட இல்ல இதுங்கள ஞாபகம் இருக்காது. தேவையில்லாத வேலை. ஆனா 10 கிலோ எடுத்துட்டாரு ரோஸ்மேரி. ம் 10 கிலோ எடுத்துட்டாரு. மதன் ப்ரோ வந்து சைலண்டா டிடெக்டிவ் ஏஜென்சி மாதிரி நடத்திட்டு இருக்காரு. புரியல. நீங்க இந்த எக்ஸ்போஸ் பண்றதெல்லாம் இந்தியா லெவல்ல ஃபேமஸ் ஆயிட்டு இருக்குல்ல. இப்ப சம் டிடெக்டிவ் ஏஜென்சி மாதிரி ஆரம்பிச்சு யாருக்கெல்லாம் சப்ஸ் இருக்கும் வந்து எங்கிட்ட செக்கிங் வாங்கிட்டு போங்கன்ற மாதிரி பிக்சர்ல. ஆமா ஆமா, அவங்களுக்கு யாரும் செக்கிங் எங்கள்கிட்ட கொடுங்க, நாங்க கண்டுபிடிச்சு தரோம். உண்மைதான். நம்ம ஆளுங்க அதிகம்ப்பா. வந்து போட்டு கொடுத்து நம்ம ஆளுங்க அதிகம். கோர்ட்ல ஆரம்பிப்போமா மாட்டோம். நான் கோர்ட் ஆஃப் பிஜேபி. ஆமா ஆரம்பிச்சோம். அதான் நீங்க சஸ்ல மாட்டிருப்பாங்களா, ஹேக் போட்டிருப்பாங்களா, அவங்களே ஒரு 2 பேர் வச்சுக்கலாமா? 2 பேரா? பல பேர் இருக்காங்க. ஒரு ஹேக் செக்கிங்க்கு ஒரு ஹேக்கர் ஒருத்தர் பிரின்ஸ்னு ஒருத்தர். நீங்க அதாவது நீங்க நினைச்சு பார்க்காதவங்களாம் ஹேக்கர். அது உங்க அதெல்லாம் வர வர பேனாக தெரியும். அவங்க ஐடிலாம் பேன் ஆகும்போது அப்படியே கண்டுபிடிப்பீங்க. அட பாவீங்களா அப்படின்னு. அப்போ உங்களுக்கு தெரிஞ்ச நிறைய பேர் இருக்காங்க. அப்போ உங்களுக்கு தெரிஞ்சே நிறைய பேர் இருக்காங்க. எனக்கு தெரியுமே, எனக்கு தெரியும். ஆனா நான் பேச முடியாது. அப்படி கிடையாது, நான் சொல்லக்கூடாது. இல்ல சொல்லக்கூடாதுன்னு இல்ல, இவங்கள சொல்லி நம்ம வேஸ்ட், நம்ம வேலையை பார்ப்போம். நீங்க அப்படி இல்ல. அதாவது நம்மளோட வேலை வரைக்கும் தான் நம்மளோட சுதந்திரம். அடுத்தவங்களோட வேலையில நம்ம போய் தலையிடக்கூடாது. அவன் என்ன நம்ம யாரு உலகத்தை திருத்தத்துக்கு நாம கிடையாது. நம்ம அமைதியா இருந்தோமா, நம்ம உண்டு வேலை உண்டு இருந்தோமா, நம்ம வேலையை பார்த்தோமான்னு மட்டும்தான் இருக்கணும். பஞ்சாயத்து நம்ம கிட்ட வரும்போது அப்படியே நான் வந்து வெளியே அப்படியே காத்தா வெளியே அனுப்பிச்சுட்ருவேன். சைலண்டா அனுப்பிச்சுட்ருவேன். ஓகே ப்ரோ, பாய் ப்ரோ அப்படின்னு. அவ்வளவுதான். ஆக்சுவலி இவங்க இந்த பிளேயர் மேல சஸ்பெண்ட் ஒரு 7-8 மாசம் முன்னாடி தெரிஞ்சிருக்கும். ஆனா எப்ப வந்து கரெக்டா நேரம் அப்பதான் வந்து ரோஸ்மெரி போட்டு போனதுதான்பா. 20 கிலோ அடிச்சிட்டான்பா. ஃபேன் கேம்ல 20 கிலோ அடிச்சிட்டான் ரோஸ்மெரி. 25 அடிப்பா போறாரே. 25 அடிப்பா போறா. அவர்கிட்ட சொல்லி வச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். விட்டுரு. அதான் 21 மறுபடியும் பண்ணிருக்காங்க. புஷ்னு போயிடுச்சு போங்க. இப்ப ரஸ்கார்டு கங்க்ராச்சுலேட் பண்ணியே ஆகணும் அவனை. அதுதான் மேட்ரு. இப்போ அதுதான் மேட்ரு. 5 நிமிஷம் பாராட்டி பேச சொல்லுவேன் நான் கண்டிப்பா. 5 நிமிஷம் நீ பாராட்டி பேச. ஆமா, மிக இல்லாம பேசி ஆகணும் அப்படின்னு. ஆனா முதல்ல இப்படி எவ்வளவு நிமிஷம் அங்க பெண்டிங்ல இருக்கோ அவ்வளவு பாராட்டி பேசுறோம். பாருங்களேன், எமோட்ட போட்டு வெண்டிக்கு. ஆமாமா, எவ்வளவு நிமிஷம் இருக்குன்னு பாருப்பா. மேட்ச் எவ்வளவு நிமிஷம் இருக்கு பாரு. அவ்வளவு நிமிஷம் பாராட்டி பேசி ஆகணும். இழுக்கிறாங்க இமோட் போட்டு இழுக்கிறாங்க. 3 நிமிஷம் பாராட்டி. அது ரஸ்கார்டே தான் பாடிக்கிறாங்க. வாண்டடா இங்க பாருங்க. பேன் ரஸ்கார்டு பேன்ல இருக்கு. அவ்வளவுதான் கைஸ். பாத்து கைஸ், எல்லாமே ஃபுல் ஹேண்ட் கேம் கைஸ். ஃபுல் ஹேண்ட் கேம் டு தி கோர் கைஸ். சூப்பர் ப்ரோ, சூப்பரா விளையாட ப்ரோ, மாசா விளையாட ப்ரோ. அதாவது துளி கூட, அதாவது அவன் என்ன கேட்டானோ அப்படியே 20 கேட்டா நீ 25 அடிச்ச ப்ரோ. மாஸ் ப்ரோ, நீ சூப்பரா விளையாட ப்ரோ. அவ்வளவுதான் ப்ரோ, அவ்வளவுதான் மாஸ். இப்ப இரு ப்ரோ, ஒருத்தன் வருவான். அப்ப அவனை பாராட்டி பேச சொல்றான். அவன் சொல்லிருக்கான் பாராட்டி பேசுறேன்னு சொல்லிருக்கான். இரு ப்ரோ. ரஸ் கேக்குதா? கேக்குது ப்ரோ.
செக் பண்ணியாச்சு. அவன் வந்து சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு தான் போனான், எதுவும் பண்ணல. அந்த இருக்கிற 10 நிமிஷமும் ஹேண்ட் கேம்ல தான் விளாண்டான், ஒரு ஸ்கிரீன் கூட மடக்கல, சூப்பரா விளாண்டான். நீ கேட்ட 25 கிலோ அடிச்சு கொடுத்தான். ஓகேவா? இப்ப பாராட்டி பேசி 2 நிமிஷம் மேட்சுக்கு இருந்துச்சு, 2 நிமிஷம் மிக இல்லாம பாராட்டி பேசணுமா நான் அவன்கிட்ட? மக்கள் கேக்குறாங்க. அதுதான் வந்து உண்மையாலுமே ஒரு ஸ்போர்ட்டிவான தன்மை. அதுதான். தேங்க்ஸ் ப்ரோ. மதன் நானும் டிஸ்கஸ் வரேன், நீ செய்ய கடைசியில அந்த ஃபேனை மட்டும் தவிர்த்துக்கலாம். ஏன்னா ப்ரோ இருக்கு. அப்படி அதான் இல்ல ஜோக் பண்ணல, சொல்லிக்கிறேன். ஆனா நல்லா உண்மையாலுமே நல்லா விளாண்டான், உண்மையாலுமே செம்மையா விளாண்டான்டா. அது ஓகே. இத்தனைக்கும் ஃபர்ஸ்ட் டைம் ஹேண்ட் கேம் போட்டு அதான் ப்ரோ சொன்னேன், நான் தோத்த கூட பிரச்சனை இல்லை, நான் கங்க்ராட் தான் பண்ணுவேன். உனக்கு இப்ப எதுவும் பிரச்சனை இல்லல்ல? அவன் சாட்டிஸ்ஃபைடு தானே? எனக்கு இல்ல, எனக்கு ஓகே தான் ப்ரோ. ஓகே வாங்க வாங்க வாங்க. ஃபர்ஸ்ட் மேட்ச் ப்ரோ, நீ ஹேண்ட் கேம்ல கட் பண்ணிக்க ப்ரோ, எல்லாத்தையும் கட் பண்ணிக்க ப்ரோ. அவ்வளவுதான் ப்ரோ. சூப்பர் ப்ரோ, மாஸ்.